தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. எரேமியா எந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி காவலிலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவருக்கு உண்டாகி அங்கே சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று அங்கே சொல்லுகிறார். திரும்பவும் அவர்களை அந்த ஸ்தானத்திற்கு நான் கொண்டு வருவேன். அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறையிருப்பை நான் மாற்றி அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை மறந்து அவர்கள் அந்நிய தெய்வங்களை நாடி போனபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியுமாக நான் அவர்களை என்ன செய்வேன், அந்த ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படியாய் சொல்லுகிறது, ஆனால் பிறகு அந்நாட்களிலே உள்ள ஜனங்களை நான் என்ன செய்வேன், குணமாக்குவேன். அந்த பிறகு அந்நாட்களிலே அல்லது அந்த நகரத்திலே உள்ள ஜனங்களை நான் குணப்படுத்துவேன், மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அனுபவிக்கும்படி செய்வேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதி நிலை அந்த சிறையிருப்பை நான் மாற்றி அவர்களை கொண்டு வருவேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 126:4 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். செப்பனியா 3:20 வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்களாம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்ற, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே நான் பார்க்கும் பொழுது புதிதான வியாதிகள் எங்கு பார்த்தாலும் பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த வியாதிகளிலே
பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதிலே அவர்கள் படுகிற கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்தவித ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லதுதான். நாம ஜெபிக்கிற ஜெபமும் அப்படிதான். அந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களும் நோயற்ற ஒரு வாழ்வு, வியாதி இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி விரும்பினாலும் அவருடைய வாழ்க்கை இது போல இருக்கிறதா அப்படின்னா இன்றைக்கு இல்லை. பலரும் பலவிதமான பலவீனங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. நமக்கு வேதம் தெளிவாக அவைகளை சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இயற்கையினால நமக்கு என்ன செய்கிறது, பலவீனங்கள் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலே அதன் மித்தமாக என்ன செய்கிறது, சரீரத்திலே பலவீனங்கள் வருகிறது. அதே போலதான் குளிர், பனி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பனி போயிடுச்சு அப்படின்னா மனிதன் என்ன செய்ய முடியாது, ரொம்ப வாழ்வதற்கு சிரமம் படுவாங்க. அப்போ இயற்கையினால என்ன செய்கிறது, வியாதிகள் பலவீனங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு, இப்போ ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, அந்த காலத்துல எல்லாம் கேணி தண்ணியை குடிச்சாங்க, அடிக்குழாய் தண்ணியை குடிச்சாங்க. இன்னும் ஆற்று பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் ஆற்றங்கரையில மணலை தோண்டி அதுல ஊறுகிற ஊற்று தண்ணீரை வடிகட்டி குடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தண்ணி பெரிய பிரச்சனை. நீ எங்க போனாலும் தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டு போற அளவுக்கு இப்போ நிலைமைகள் மோசமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தண்ணினால பிரச்சனை. உப்பு தண்ணி, சப்ப தண்ணி, நல்ல தண்ணி. ஏன்னா ஒரு ஏரியா விட்டு ஏரியா போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டோம்னாலே என்ன பண்ணிக்கிறது, தொண்டை கட்டிக்குது. அப்ப தண்ணீர்னால பிரச்சனை. இன்னொன்னு, நம்ம உண்ணுகிற ஆகாரத்தினால நிறைய வியாதிகள் பலவீனங்கள் வருகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயங்கள் பண்ணுகிறது இயற்கை மூலமாக விவசாயம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதிகமான மகசூல் பார்க்க வேண்டும் என்பதற்காக, வருமானத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு செயற்கையான உரங்களை அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்களாம் விவசாயம் பண்ணி இருக்கிறோம். நான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாயம் பண்ணின ஆட்கள், எனக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த நாட்களில் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நிறைய தலைகளை வெட்டி போடுவோம். வேப்பந்தலை, எருக்கஞ்செடி, ஏன்னா அவ்வளவு தலைகளை வெட்டி போடுவாங்க. ஆட்டு சாணத்தை, மாட்டு சாணத்தை, அந்த எருவுகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு தான் அப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க. உழுகிற சால் அடித்து 1 வாரம் 10 நாள் அப்படியே தண்ணியில ஊற வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நடவு சால் அடித்து நடுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, மாறிட்டதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உண்ணுகிற ஆகாரம் இன்னைக்கு அதிகமா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. இன்னும் தவறான பழக்கங்கள். இந்த சரீரம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது.
இந்த சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேணி காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய தவறான பழக்கங்கள் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, டாஸ்மார்க்கு கடையிலேயே அந்த பாட்டில குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாலும் அதிகாலையிலே சாராயத்தை தேடி ஓடுகிறவர்கள் அநேகமா இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதிகமாக குடிச்சு அதிகமாக பாக்கு போட்டு புகையிலையை போட்டு இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சரீரத்தை என்ன செய்கிறாங்க? கெடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அநேகருக்கு உள்ள இருக்கிற உறுப்பு கணையும் ஃபெயிலியரா இருக்கிறது. சிறுகுடல் பெருக்குடல் அழுகி இன்னைக்கு பாக்கு புகையிலை போடுகிறதுனால இன்னைக்கு புற்றுநோய் அதிகமாய் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில விளம்பரத்துல வந்தாலும் எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, தவறான பழக்கத்தினாலே இன்னைக்கு வியாதிகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவத்தினாலே வியாதி வருகிறது. வேதம் நமக்கு அதை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாவம் அநேக வியாதிகளுக்கு ஒரு காரியமாக பாவமானது இருக்கிறது. இன்னொரு காரியம், மன்னியாத சுபாவங்கள் கூட வியாதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலே வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் குணப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவராலே குணப்படுத்த முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் அநேக வியாதிகளினாலே மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரை தேடி தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதை அறிக்கை பண்ணி, இயேசுவே நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி கர்த்தர் கேன்சர் வியாதியை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். புற்றுநோய் வியாதியை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உடல் அழுகி போய் நிற்கிற நிலையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களை அநேகரை கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார். ஆஸ்மா வியாதினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து இன்றைக்கும் அந்த சிம்டம்ஸுமே இல்லாத நிலையில கர்த்தர் அவர்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவ மனிதன் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன், முற்பரிவாரங்களை உடையவனாக மனிதன் இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த மூன்றிலுமே நமக்கு விடுதலையை தருகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்துட்டு நாம் சுகத்துக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியை மறுபடியுமாக அதை பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தபடினாலே என் ஜனங்கள் அநேகர் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறார்கள், வியாதிகளில் இருக்கிறார்கள். ஆகையினாலே நான் அவர்களுக்கு சுகத்தை தருவேன், நான் அவர்களை விடுவிக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கிக்கும்படி ஒரு ஏவுதலை கொடுத்ததினாலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கர்த்தர் பேச எனக்கு ஒரு வாட்டி அல்ல, 2-3 முறை எனக்கு அந்த ஏவுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மதியத்துக்கு மேலதான் ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணினார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, நீ விடுதலைக்காக பிரசங்கம் பண்ண போறியா அப்படின்ட்டு எனக்கு பலவீனங்க, எனக்கு பலவீனம். நைட்ல சாப்பிடல,
ஏன்னா சென்னை போயிட்டு உடனே டிராவல் பண்ணி வந்தது. அது ஹீட்டில் எனக்கு ஏதோ சேரல, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. டிசென்ட்ரி போக ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணலை, சுடு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறப்போ கூட எனக்கு முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஆனாலும் அதை ஒரு பெருசாக எண்ணலை. ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவருடைய கிருபையில் போய் உட்கார்ந்து மறுபடியுமாக தியானம் பண்ணி இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 3 விதங்களிலேயும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறவராக அவர் இருக்கிறார். பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்து இருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது, இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது, புது ரசத்தை போல இருக்கிறது என்று இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுலே மிகப்பெரிய ஒரு சீமானாக இருந்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருக்கிறவன். இப்ப அவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு பெரிய ஒரு சோதனையை கொண்டு வந்தான். அதுவும் கர்த்தர் அனுமதித்ததுனாலதான் அந்த சோதனை அவனுக்கு வந்தது. அந்த சோதனையில 10 குமாரர்கள் இறந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆஸ்திகள் அழிந்து போனது. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலை ஆட்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? அழிந்து போனார்கள். ஒன்பின் ஒன்னாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு துயரமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய சரீரத்திலே ஒரு வியாதி, பருக்களினாலே அவனுடைய சரீரமானது வியாதினாலே பாதிக்கப்பட்ட நிலையிலே அது அவனுக்கு அவ்வளவு வேதனையை கொண்டு வந்ததாக இருந்தது. இது ஒரு பக்கம். நண்பர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறாருன்னா, நண்பர்கள் மூலமா கூட அவனுக்கு என்ன இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் இல்லை. எனக்கு அருமையானவளே, அவனுக்கு எல்லா விதத்திலையும் பார்ட்னரா இருக்கக்கூடிய அவருடைய மிஸ்ஸஸ் கூட என்ன செய்யல, ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவனை தைரியப்படுத்தல. அவள் என்ன சொல்லுகிறா? இன்னும் நீ உத்தமத்திலே நிலைச்சிருக்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அங்கே அவள் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் பார்த்த யோபுக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு என்ன இல்லை, எந்த விதமான சப்போர்ட் இல்லை, ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லை, அவனை தைரியப்படுத்துவதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு போனது. அவன் உடைக்கப்பட்டு போன அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? என் உள்ளத்திலே ஆவி என்னை என்ன செய்கிறதா? நெருக்கி ஏவுகிறது. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவன் உள்ளத்திலே ஆவி அவனை என்ன செய்கிறதா? நெருக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக ஆவியிலே ஒரு மனிதன் கலக்கம் அடைகிறான் என்று சொன்னால் அது எப்பொழுது அவனுக்கு வரும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவளே, வேதனையின் உச்சக்கட்டம், துயரங்களின் உச்சக்கட்டம், வேதனைகளின் உச்சக்கட்டம் தான் ஆவியிலே ஒரு கலக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நான் வரும் பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். சிறு மீன்களை கொண்டும் அப்பங்களை வைத்து அவர் என்ன செய்கிறாரு? ஒரு அற்புதத்தை செய்தார்.
அப்படி அவர் அற்புதத்தை செய்த பொழுது அங்கே எத்தனை பேர் சாப்பிட்டார்களாம்? வேதம் சொல்லுகிறது எத்தனை பேரு? 4000 பேரு அங்கே என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 7 அப்பங்கள் சிறு மீன்கள், அதை 4000 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீதியானதை 7 கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இதை பார்த்த பரிசேயர் என்ன செய்யறாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். 11:12 வாசிக்கிற, அப்பொழுது பரிசேயர் அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பதான் அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறது என்ன என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே லாசருவை குறித்து நாம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். மிகவும் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம், ஆண்டவராய் இயேசு அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம். அவன் மரித்து போனான். ஆண்டவர் அங்கே வருகிறார். ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது 33வது வசனத்திலே பார்க்கிறோம். 32ல கூட நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? மரிச்சிருக்க மாட்டான் என்றான். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அப்ப கேட்கிறாரு, அவனை எங்க வைத்தீர்கள் என்று கேட்கிறான். அதான் உச்சகட்டம். அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பஸ்காவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அதுக்கு முன்னாலே காட்டி கொடுக்கப்படுகிற யூதாசை குறித்து அங்க சொல்லுகிறாரு. 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, போதும். அப்ப அங்க பாருங்க, ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில வந்த அநேக துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் அதிகமா இருந்ததுனாலே அவன் உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுதுதான் ஆவி அவனுக்குள்ளே என்ன பண்ணிச்சான்? என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறான். நடந்தது என்ன? யோபு ஆவியிலே கலங்கி இருந்த பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்தான். என்ன? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினான். அது என்ன ஜெபம்? இவனுக்காக ஜெபிக்கல, மாறாக எனக்கு அருமையானவர்களே, தங்களுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த பொழுது யோபு 42:10 பார்க்கிறோம், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளணும் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணிடுவோம்? ஜெபிக்கிறத மறந்துடுவோம், ஆண்டவரை தேடுகிறத மறந்து விடுவோம். இல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் பிரச்சனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. பாருங்க, அவன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் முன்னே இருந்தது போல அல்லாமல் எனக்கு அருமையானவர்களே, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான்.
இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4 to 9 வரை உள்ள வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்மேல் மலையிலே பாகால் தீர்க்கதரிசிகளை தோல்வி அடைந்தார்கள். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? வெற்றி பெற்றான். அந்த தோல்வி அடைந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இத செய்த இந்த சம்பவத்தை ஆகாப் ஏசபேலிடத்துல போய் சொன்ன பொழுது இதை கேட்ட அந்த ஏசபேல் என்ன செய்தா? எலியாவை ஒரே நாளில், அதாவது இப்ப நடந்த சம்பவத்தை போல அதே நேரத்துல அவனையும் நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன் என்று சொல்லி அவள் சொன்ன பொழுது, பிரியமானவர்களே, எலியா யார்? அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அதிகமான ஒரு தைரியசாலி, விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறவன். 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இந்த எலியாவின் விசுவாசத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவனாய கர்த்தர் அவனை கொண்டு அங்கே செய்கிறதையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அற்புதங்களை செய்த இந்த எலியா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அற்புதங்களை செய்த அந்த எலியா, இப்ப இந்த ஏசபேல் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவன் பயந்து சொல்லுகிறான். 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, போதும் கர்த்தாவே, ஒரு சூரச்செடியின் கீழே அவன் என்ன செய்தான்? ஒரு வனாந்தரமாய் பிரயாணம் பண்ணி அவன் போய் என்ன செய்றான்? சூரச்செடியின் கீழே இருந்துகிட்டு நான் சாக வேண்டும் என்று என்ன செய்யறான்? கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறார். இப்போ பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கையில இந்த பயமானது அவனுக்கிட்ட இருந்த தைரியத்தை இழக்க பண்ணினது. அவனுக்கு இருந்த நம்பிக்கையை அது இழக்க பண்ணினது. விசுவாசம் அவனுக்குள்ள தளர ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, அவன் தோல்வி மனப்பான்மையோடு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, நீர் என்ன செய்ய? என்னை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கல நான் எப்படிப்பட்டவன் அல்ல? நல்லவன் அல்ல. நல்லவன். இவனுக்கு இங்க வந்த ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு துயரம் எதுல வந்துச்சு? ஆத்துமாவில், உள்ளான மனுஷனுக்குள்ள. 4வது வசனத்துல அதான வாசிக்கிறோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூட செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இப்படி சோர்ந்து போய் இருக்கிற அந்த எலியாவை தான் தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பி, எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி என்ன பண்றாரு? அடையையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் அதை சாப்பிட்டு 40 நாட்கள் என்ன செய்தானா? நடந்தான். இரவும் பகலுமாய் நடந்தான் என்று பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில மனிதர்கள் மூலமாக சாத்தான் சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, பிரச்சனைகளை நாம் சந்திக்க போகும் பொழுது, நமக்குள்ளே ஆத்துமாவுல என்ன செய்கிறது? ஒரு கலக்கம் நமக்குள்ளே வருகிறது. ஒரு சோர்வு நம்ம என்ன செய்கிறது? ஆட்டி படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் எலியா சொல்லுகிறது போல நாம் என்ன செய்யறோம்? உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? மரித்து போனா நலமா இருக்குமே என்று சொல்லி புலம்புகிறோம், நினைக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இஷ்டம் போல மரிப்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக அவசியம் இல்லை. தேவனாய கர்த்தர் எலியாவை, சோர்ந்து போயிருந்த எலியாவை தட்டி எழுப்பி எப்படி அவனை ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தாரோ, அதே போல இந்த கால வேளையில நீங்கள் ஒரு விதமான சோர்விலே உலண்டு போய் இருக்கிற உங்களை, சோர்ந்து போய் இருக்கிற உங்களை, மனச்சோர்வினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவித்து உங்களை என்ன செய்வார்? அவர் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, அங்கே 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று பார்க்கிறோம். இயேசு யூதருடைய பண்டிகைக்கு போனார். எங்க போனார்னா எருசலேமுக்கு போனார். அங்கதான் அந்த பஸ்கா பண்டிகை நடக்கும். அங்கே இயேசு கிறிஸ்து போனார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயத்தை சுற்றி 12 வாசல்கள் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த 12 வாசல்களிலே இருக்கக்கூடிய ஒரு வாசல் தான் ஆட்டு வாசலாக இருக்கிறது. இந்த ஆட்டு வாசலை ஆசாரியர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த ஆட்டு வாசல் வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தும்படி ஆடுகளை அந்த வாசல் வழியாக ஓட்டி கொண்டு போவார்கள். இங்கே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்ததாக நாம் என்ன செய்கிறோம்? அங்கே பார்க்கிறோம். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு அல்லது பர்வின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பொருள் கொண்ட அந்த குளம் ஆட்டுவாசல் அருகே இருந்ததாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.
அந்த குளத்தின் கரையிலே சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தன என்று பார்க்கிறோம். அந்த 5 மண்டபங்களை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மண்டபமா இருக்கும். பலரும் வந்து அந்த மண்டபங்களிலே என்ன செய்யலாம்? தங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மண்டபம் தான் அங்கே அந்த பகுதியிலே இருந்ததாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த 5 மண்டபம் 5 ஆகமங்களை அதை நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் எல்லாம் மோசையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பிரமாணம் என்ன எப்படிப்பட்ட பிரமாணமா இருக்கிறது? அன்பின் பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக அல்லது இந்த மனுகுலத்தை ரட்சிப்பதற்கு யார்தான் மிக அவசியமாய் தேவைப்பட்டதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மனுகுலத்துக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டானது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து வந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவதூதர் யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறான், உடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து வர வேண்டும். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வழியாக வாசலாக இருப்பது தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு யோவான் 14:6 வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரா. பிதாவிடத்துக்கு ஒருத்தர் வரணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் வரணும்னா அதுக்கு வழியாக நான் இருக்கிறேன், வாசலா நான் இருக்கிறேன், ஜீவனா நான் இருக்கிறேன், சத்தியமா இருக்கிறேன் என்று அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு, விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாக ஒருவன் வியாதி படுக்கையிலே இருந்தான். இன்னும் அநேகர் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:3. குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்குமோ என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். தேவ தூதன் இந்த குளத்தை கலக்கும் பொழுது அதுல யாரு முந்தி போய் விழுகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க? அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருஷமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தவங்க கூட அற்புதம் பெற்று போயிருக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தவங்க கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அற்புதம் பெற்று போயிருக்கலாம். இப்ப பாருங்க,
எல்லாரும் வந்தவங்க எல்லாம் சுகம் பெற்று போறாங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, விடுதலையை பெற்று போறாங்க. ஆனா இவனோ சுகம் பெறவில்லை. நல்லா யோசித்து பார்க்கணும், அவன் எவ்வளவு வேதனையை சந்தித்திருப்பான். கண்டிப்பா கவலைப்பட்டிருப்பான். இன்னொன்னு அவனுக்கு என்ன தோண்டி இருக்கும் அப்படின்னா, அவளைதான் நான் மரிக்கும் வரையிலையும் விடுதலையே பெற முடியாது என்று என்ன செஞ்சிருப்பான், நினைத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி, எழுந்து நடக்க முடியாத ஒரு வியாதி, முடக்குவாதம். இவனை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இவன் இங்க இந்த மண்டபத்துல வந்து இருக்கிறான் அப்படின்னா, இவனை பார்ப்பதற்கு அங்க யாரும் இல்லை. வீட்டுல அவனுக்கு என்ன இல்லை, ஆதரவு இல்லை, கவனிக்க ஆள் இல்லை. உறவினர்களால் அவனை யாரும் என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. எல்லாராலுமே கைவிடப்பட்ட ஒரு நிலை, உதவியற்ற ஒரு நிலை, நம்பிக்கையே இழந்தவனாக அவன் இருந்தான். அப்படிப்பட்ட நேரத்துல தான் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு இனி வாழ்வே இல்லை, மரணம்தான் நமக்கு என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த அந்த மனிதனை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இவனுக்கு ஒரே நம்பிக்கை அந்த குளம்தான். ஆனாலும் தேவ தூதன் வந்து இந்த குளத்தை கலக்கும் பொழுது இவனால போக முடியல, இவனை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை, நம்பிக்கையே இழந்தான். இப்படிப்பட்ட நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். 5வது வசனம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் கேட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டான், எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, 8-9 வசனத்திலே வாசிக்கும்போது, இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அது அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருந்துச்சான், ஓய்வு நாளா இருந்தது. இயேசு சொன்னார், 38 வருஷமா நம்பிக்கை இல்லை, பலனற்று போயிருக்கிறான், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நட. பாருங்க, உடனே அவன் எழுந்து நடந்தான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாரு, சிருஷ்டிகர்த்தர். அவர் சொன்னா எல்லாமே என்ன செய்யும், நடக்கும். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுறது, சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வார், தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். அழிவுக்கு தப்புவிப்பார். 147 சங்கீதம் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிப்போம், அவருடைய சொல் மகா தீவிரமாய் என்ன செய்கிறது, செல்லுகிறது.
மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்க 100க்கு அதிபதி ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல இருந்து என்ன செய்யறான் என்றான். அப்போ அவன் சொல்றான், அவன் 100க்கு அதிபதி. இப்ப இயேசுவை பத்தி நல்லா அறிஞ்சிட்டான். இவன் சொல்ற, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வந்து சுத்தமாக்கணும்னு பிரவேசிப்பதற்கு நான் என்ன இல்ல பாத்திரம் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரர் சுத்தமாவார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, வேலைக்காரன் சுத்தமானா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த நிமிஷத்துல அங்கே அவனுடைய வேலைக்காரனுக்கு என்ன வந்துச்சு? சுகம் வந்துச்சு. அல்லேலூயா, அற்புதம் நடந்துச்சு. எனக்கு அருமையானவனே, தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் மனிதன் பிழைப்பான். இன்னும் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தமது வல்லமை அனுப்பி குணமாக்குறவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷராலே கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் மார்க் 10:27 வாசிக்கிறோம். இன்னொன்னு வாசிக்கிறோம், மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருஷமாய் வாழ்வு ஆதாரமே இல்லாத ஒரு நிலையில இருந்த மனுஷன் எல்லாவற்றையும் நம்பிக்கை இழந்தான், ஆதரவை இழந்தான். நம்பிக்கை இல்லாத அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இயேசு அவனை தேடி போய் தான் அற்புதத்தை செய்தார். அவன் நிலையை நன்கு ஆண்டவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்பதை இயேசு நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்க பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் தேவனிடத்துல சொல்லி நீங்கள் இந்த பொழுது நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு 3 விதங்களிலே அற்புதத்தை செய்தார். 38 வருஷமாய் நடக்க முடியாது இருந்த அவனை அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? விடுதலையை தந்தார். படுத்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க கட்டளையிட்டார். அவன் படுத்திருந்த அந்த அந்த பாயில படுத்திருப்பானா, பெட்ல படுத்திருந்தானா, அல்லது துணியில படுத்திருந்தானு தெரியல. ஆனா அதையும் எடுத்து நடக்கிறவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு பலனை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப 38 வருஷமாய் நடக்க முடியாமல் இருந்த அந்த வியாதியிலிருந்து விடுதலையை தந்தார். அவன் படுக்கை எடுத்து நடக்குவதற்கு பலனை தந்தார். 3வது பார்க்கிறோம், அவன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். மறுபடியும் அவனை தேவாலயத்தில் கண்ட பொழுது 5:14 வாசிக்கிறோம். தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. இவனுக்கு இந்த வியாதி எதனால வந்துச்சு? பாவத்தினாலே. கர்த்தர் அவனுக்கு விடுதலையை தந்தார். அப்ப கர்த்தர் விடுதலையை தருகிறார். எப்படி தருகிறார்? 3 விதங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 1, ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்திலேயும் கர்த்தர் விடுதலை. அல்லேலூயா. அதான் அங்க சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி
அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க? பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அல்லது பலவீனங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? புலம்ப ஆரம்பிக்கிறீங்களா? நீங்கள் படுகிற வேதனை நிமித்தம், நான் படுகிற கஷ்டத்தை யாரு என்னை பார்க்கிறா, யார் எனக்கு உதவி செய்கிறா என்று சொல்லி நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் நான் மரித்து போன நலமாயிருக்குமே என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காலவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தரணும் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருடைய கண்களை மூடி, ஆமென், எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் தம்மை ஸ்தோத்திரம், எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்க ஒரு விதமான நெருக்கத்துல நீங்கள் இருக்கலாம், நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இப்படி எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில நான் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில அடிக்கடி நான் பலவீனப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? நான் எவ்வளவு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஏன் எனக்கு அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இந்த கால வேளையில நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய என் தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை. நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், மனசோர்வுல நீங்கள் இருக்கலாம், பலவீனத்தினாலே நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இந்த வியாதி எனக்கு தொடர்ந்து பல நாட்களா இருந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து எனக்கு விடுதலையை பெற முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய நினைக்கலாம்? எனக்கு விடுதலையை கிடைக்காதா? நான் விடுதலை எப்பொழுது பெற்றுக் கொள்ளுவேன்? இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அடிக்கடி பலவீனம் வந்து கொண்டிருக்கிறதா? அடிக்கடி சுகவீனத்தினால நீங்கள் பாதிக்கப்படுகிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்பலாம், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் பல சூழ்ச்சியான காரியங்கள் செய்யலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் அதிர்மித்த நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? எலியாவை போல நீங்கள் பயந்து சில காரியங்கள் மிச்சம் பயந்து நீங்கள் இருக்கிறீங்களா? எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். தயவுசெய்து எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கேளுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்ல இருக்கிறாரே. அவரை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஸ்தோத்திரம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அடிக்கடி சில பலவீனத்திலே நீங்க தாக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். தயவு செய்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல ஒரு நேரம் கர்த்தருக்கு ஒரு தொடுதல் போதும், கர்த்தருடைய ஒரு தொடுதல் போதும், ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் உங்களை தொட்டால் போதும்.
உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அது உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர முடியும். அடிக்கடி சரீரத்துல பலவீனமா இருக்கிற என் தேவ பிள்ளையே, நீ தேவனை நோக்கி கூப்பிடு, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க.